ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, பேசுகின்ற கடவுளே, உம்முடைய வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்வது போல ஆண்டவரே, வேறு எந்த ஒரு ஊடகமும் எங்களுக்கு உதவி செய்வதில்லை சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஞானம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை பொருந்திய உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அந்த நல்ல ஆசீர்வாதத்தை, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் அந்த நல்ல ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் மனதை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரினால் நீர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சுவாமி அது எல்லாருக்கும் அவசியமானதாய் ஆண்டவரே எடுத்துக்கொள்ள போவதில்லையே கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எல்லாரும் கனம் பண்ண போவதில்லையே ஆண்டவரே. சுவாமி, உம்முடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் நீர் யாரை ஆட்கொள்கிறீரோ கர்த்தாவே, அவர்களால் அல்லாமல் தேவனே அந்த பலனை, அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதே ஆண்டவரே. யாரையெல்லாம் நீர் இந்த நாளில் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அவர்களுடைய செவிகளை, இருதயத்தை, கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். திருச்சபையார் தாய்வாய் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவ செய்திக்காக நாங்கள் வாசித்த வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தேவ செய்திக்காக வாசித்த வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முதலிருந்து ஒரு தொடர் தேவ செய்தியை நாங்கள் கவனிக்கும்படி ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த தொடர் தேவ செய்திக்கான ஒட்டுமொத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஓவரால் தீம் என்னவென்று சொன்னால், யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? கடந்த வாரத்துக்கு முதல் வந்த வாரங்கள் சில நாங்கள் இதை பற்றி தேவ பயத்தை குறித்து நாங்கள் பிரியமானவர்களை கவனித்து வருகிறோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு திருச்சபையிலே மிக அவசியமான ஒன்று தேவ பயம். அந்த தேவ பயம் அருகி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நல்ல ஊழியங்கள் இருக்கின்றன, நல்ல ஆராதனை முறைகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, பல காரியங்கள் திருச்சபைகளிலே கவர்ச்சியான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றன. சோஷியல் ஒர்க் மற்றும் பல ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பிரியமானவர்களே, திருச்சபையிலே அருகி வருகிற, குறைந்து வருகிற, தொலைந்து போகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் தேவ பயம், ஃபியர் ஆஃப் காட். அருமையானவர்களே, ஆகவேதான் பிரியமானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள், ஆராதனை வேளையிலே திருச்சபை மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய திருச்சபைக்கு தாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஒரு அங்கத்தவர் என்ற ரீதியிலே பிரியமானவர்களே ஏன் செய்ய தவறுகிறார்கள்? பிரியமானவர்களே, நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள். என்ன குறைந்து போயிருக்கிறது? பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவு அருமையானவர்களே இன்றைக்கு பாதிக்கப்பட்டு, இன்றைக்கு உடைந்து போய், சிதைந்து போய் பிரியமானவர்களே காணப்படுவது காரணம் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தாங்கள் தொழில் செய்யும் இடத்திலே சாட்சியை இழந்து வருவதற்கான காரணம் என்ன? பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்ற மனிதர்களிடத்திலே, ஆண்கள் பெண்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய, உலகம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல தராதரங்களை, அந்த விழுமியங்களை, பிரியமானவர்களே, அந்த ஒழுக்க நெறிகளை இழந்து வருவதற்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, குடும்பங்களிலே பெரியவர்களுக்கு கனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? திருச்சபையிலே ஊழியக்காரர்களுக்கு கனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, இன்றைக்கு அறிவு பெருத்திருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு திறன்கள் கூடி இருக்கிறது. பிரியமான, இன்றைக்கு திருச்சபை அங்கத்துவம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு கவர்ச்சியான பல காரியங்கள் உண்டு. ஆனால் தவறப்பட்டிருக்கிற காரியம், பிரியமானவர்களே, மிக முக்கியமானது எது என்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, நாங்கள் உபாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தொடங்கினோம். அதிலே நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? தேவன் உங்களிடத்தில், தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? தேவ பயம் அல்லவா? அவருக்கு பயப்படும் பயம் அல்லவா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவ பயம் அல்லவா என்று சொல்லி அங்கே முழு நியாயப்பிரமாண புத்தகத்தையும் அங்கே உபாகமம் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே சுருக்கப்பட்டிருக்கிறதை, ரத்தின சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சமரியை, பிரிமான அந்த விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அங்கிருந்து தான் ஆரம்பித்தோம். ஆகவே பிரியமானவர்களே, அந்த தேவ பயம் பற்றி பிரியமானவர்களே நாங்கள் அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் கவனித்தோம். என்னன்னு சொன்னா, தேவ பயமும் பிரியமானவர்களே தேவனை சேவித்தலும், அவரை ஆராதித்து அவருக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் தேவ பயம் இன்றைக்கு எந்தளவாய் குறைந்து போயிருக்கிறது என்பதை பிரியமானவர்களை நாங்கள் கவனித்தோம். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் தேவ பயத்தை குறித்து நாங்கள் எளிமையாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன? நாங்கள் தேவனுக்கு பயப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாங்கள் பயம் கொண்டிருப்போம் என்று சொன்னால், சுருக்கமாய் நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நாங்கள் விரும்புவோம். தேவன் எதை வெறுக்கிறாரோ நாங்கள் அதை வெறுப்போம். அருமையானவர்களே, இதுதான் தேவ பயம். தேவன் விரும்புவதை நாங்கள் விரும்பவும், தேவன் வெறுப்பதை நாங்கள் வெறுப்பதுமே தேவ பயம். நல்லது பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் இன்னொரு கோணத்திலே தேவ பயத்தை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு இன்னொரு விதத்தில் சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் த லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலும் கர்த்தருக்கு பயப்படுதலும் தீமையை விட்டு விலகுதலும், அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே பிரியமானவர்களே நீங்கள் இப்படி வாசிப்பீர்கள். அதிலே ஒரு வசனம், அதாவது நீதிமொழிகள் 3:7 வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Be not wise in your own eyes. Be not wise in your own eyes. கண்கள். Fear the Lord and turn away from evil. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதலும் தீமையை விட்டு விலகுதலும். அருமையானவர்களே, அதற்கு முதல் நீங்கள் பார்ப்பீர்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை விட்டு விலகுதல், அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இப்போ வசனங்களை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3 அதில் 7ஆம் வசனத்திலே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அது மாத்திரம் இல்லை, அதாவது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதேன்னா, பிரியமானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய
பார்வைக்கு, உன்னுடைய பார்வையிலே எது சரி, எது பிழை, எது நல்லது, எது தீயது என்று கணக்கு போடாதே என்பதுதான் அர்த்தம். அதாவது உன்னை ஞானி என்று எண்ணுவது என்பது அது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒருவனுடைய தற்பெருமையை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, ஒருவனுடைய தற்பெருமையை அது காண்பிக்கிறது. அதாவது அவன் தன்னுடைய சொந்த வழியிலே அவன் தான் சொந்த விருப்பத்தின்படி நடப்பான் என்று சொன்னால் அது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் தன்னை தானே நம்புகிறான். பிரியமானவர்களே, அவன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஆள். இப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நான் சொல்லுகிற சூழலை, கான்டெக்ஸ்டை புரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்லுகிற சூழலை, சொல்லுகிற பின்னணியை, சொல்லுகிற பிரியமானவர்களே நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா அருமையானவர்களே, எல்லாருக்கும் ஒரு சுய நம்பிக்கை என்று ஒன்று எங்களுக்கு வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய, பிரியமானவர்களே, ஒரு ஒரு விஷயத்தை நிறைவேற்றி முடிக்க நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்படி இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொல்லவில்லை. அது எப்படி என்று சொன்னால், உன்னை நம்பு தம்பி, உன்னால் முடியும் தம்பி. அந்த முடிவுக்கு நாங்க வரல. உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சி. ஆனால் பிரியமானவர்களே, அது உன்னை நம்பினால் மட்டுமே என்று சொல்லி நாங்கள் முடிவுக்கு வருவதில்லை கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையிலே. பிரியமானவர்களே, நாங்கள் மனிதர்களை நம்பாமல் வாழ முடியாது. சரி, நாங்கள் பெற்றோரை நம்ப வேண்டும், பிள்ளைகளை நம்ப வேண்டும், எங்கள் நிர்வாகத்தை நம்ப வேண்டும், நாங்கள் வசிக்கும் இடத்திலே அரசாங்கத்தை நாங்கள் நம்ப வேண்டும். நம்பாமல் பிரியமானவர்களே நாங்கள் வாழ்க்கையை இந்த பூமியிலே தொடர முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை, ஒருவர்களே வைக்கிற கான்ஃபிடன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், அது சபார்டினேட் டு சம்திங், இன்னொன்றுக்கு கீழே தான் அது வருகிறது. அது என்னென்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையே முதன்மையானது. கர்த்தரை நம்பிதான் பிரியமானவர்களே நாங்க மற்றவைகளை நம்ப ஆரம்பிக்கிறோம். அது அர்த்தம் என்னன்னா, பிரியமானவர்களே, இப்போ கர்த்தரை நம்புவது என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால், எங்களுடைய வழிகளை என்னத்துக்கு ஒப்பு கொடுப்பது. நீங்க பாருங்க, அதுக்கு முதல் அதை நாங்கள் அழகா பார்க்கிறோம். அதாவது 5ஆம் வசனத்தை நீங்கள், அதாவது 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, அழகா நீங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம். நீதிமொழிகள் 3:4, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். எதினாலே பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியமும். தேவனுடைய கிருபை, பிரியமானவர்களே, அவருடைய சத்தியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதை பிறகு 5ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:5, உங்கள் சொந்த வேதாகமத்தை என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் சொன்னால், நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அதாவது trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. அப்படின்னா பிரியமானவர்களே, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன என்னன்னு சொன்னா, மனிதர்களை நம்புவதும் கர்த்தரை நம்புவதிலும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இப்போ பிரியமானவர்களே, ஒரு காரியம் வருது, ஒரு காரியத்தை நாங்க செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான வழி என்று நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கும் போது, அதை மனுஷன் அதற்கு மாறான ஒன்றை சொல்லும் போது, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, பிரியமானவர்களே, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர், என்னுடைய தொழில் அதிகாரி, நான் பிரியமானவர்களே, என்னுடைய சார்ந்த ஒருவர் கர்த்தருடைய
வழிகளுக்கு மாறாக ஒன்றை சொல்லும் போது பிரியமானவர்களே, நான் அதுக்கு கீழ்ப்படிவனா இருந்தா, அந்த விஷயத்துக்கு துணை போவனா இருந்தா அர்த்தம் நான் கர்த்தரை நம்பவில்லை. இதுதான் பிரியமானவர்களே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் லீனிங் ஆர் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து இருப்பது அதுதான். அதாவது அப்பதான் நீ உன்னை ஞானி என்று எண்ணுகிறாய். உனக்கு தற்பெருமை வருகிறது. எப்படின்னா, கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்தும் அதற்கு மாறான வழிகளை பின்பற்ற உன்னை அர்ப்பணிக்கும் போது. அருமையானவர்களே, ரைட், கர்த்தருடைய வழி சரி, கர்த்தருடைய வழி கணவன் மனைவி வாழ்க்கையிலே நீங்க ஒருவரை ஒருவர் நேசித்து காப்பாற்றி அன்பு செய்து பராமரித்து வரணுன்றது தேவனுடைய வழி. இதற்கு மாறாய் உலகம் இன்னொரு வழியை சொல்லும்போது பிரியமானவர்களே, சரி, அதைவிட வேறொரு உறவிலே சந்தோஷத்தை தேட தூண்டப்படுவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட செய்திகளுக்கு, அப்படிப்பட்ட கருத்துகளுக்கு, அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு எங்களை உட்படுத்துவோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தரை நம்பவில்லை. நாங்கள் யாரை நம்புகிறோன்னா எங்களை நம்புகிறோம். எங்களுடைய மாம்சத்தை வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். அங்கதான் எங்களுக்கு தற்பெருமை வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமான வழியிலே உழைப்பது, அருமையானவர்களே, கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாங்கள் தேடி எங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வைத்து அதை பட்ஜெட் பண்ணி அதற்கு அந்த எங்களுக்கு உள்ள அந்த பணத்தை கொண்டு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்காமல் மற்றவரை போல வாழ, மற்றவர் பயன்படுத்தும் போனை நான் பயன்படுத்த, மற்றவர் உடுத்தும் உடுப்பை நான் உடுத்தி அனுபவிக்க, மற்ற கணவன் மனைவி மற்ற கப்பிள்ஸ் போல எங்களுடைய நாங்கள் வாழ தம்பதியினர். பிரியமானவர்களே, மற்றவர்களை போல இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை அனுபவிக்க முயற்சிக்க நாங்கள் வரும்போது என்னத்தை நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கிறோம்? என்ன உலகத்திலே தரும் ஆலோசனைகள் என்னவாக இருக்கிறது? இதோ உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதே எங்களுடைய நோக்கம். Our passion is to fulfill your desires. Come to us. ஃபைனான்ஸ் கம்பெனி எங்களை கூப்பிடும். கடன் திட்டம், உங்களுக்கு நாங்கள் இந்த விதத்தில் கடன் தர்றோம், நீங்க அனுபவிச்சுட்டு உங்களுக்கு நினைச்ச மாதிரி வழியில பகுதி பகுதியாக நீங்கள் கட்டலாம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டார்கள், தங்களை ஞானி என்று எண்ணி. அருமையானவர்களே, நான் சொன்னேன், ஒருவரில் ஒருவர் நாங்கள் தங்கி இருக்கிறோம். ஆஃப்கோர்ஸ் கடன் வாங்குவது தவறில்லையா என்பதை நான் சொல்லவில்லை. முறையான விதத்திலே, நியாயமான காரியத்திலே, சட்டத்தின் படி பாதுகாப்பான முறையிலே, பிரியமானவர்களே, உண்மையான ரீதியிலே, பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக படிப்பு இருக்கிறது, தொழில் முன்னேற்றம் இருக்கிறது, வேறு பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, சிலர் உண்மையாக மற்றவர்களுக்கு நன்மை கொண்டு வரும்படி இன்வெஸ்ட் பண்ணுகிற, முதலீடு செய்கிற காரியத்தில் நாங்கள் உதவி எடுப்பது தவறு கிடையாது. வஞ்சிக்கும் நோக்கம் இல்லாமல், பிரியமானவர்களே, ஏமாற்றுகிற நோக்கம் இல்லாமல், ஒரு இடத்தில் ஒன்றை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், நஷ்டம் வந்தாலும் அதை கட்டி தீர்க்கணும். அது 5 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது 50 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது 50,000 இருந்தாலும் சரி, அது 5 லட்சமாக இருந்தாலும் சரி, அது 5 கோடியாக இருந்தாலும் சரி. ஆகவே அருமையானவர்களே, எந்த காரியத்தில் நாங்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாத வழியை தெரிந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட், கர்த்தரை ஆராதிப்பது,
கர்த்தரை சேவிப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தராதபடிக்கு வேறு வேறு இடங்களுக்கு எங்களை இழுப்பது, எங்களை பிரியமானவர்களை கொண்டு செல்வது, அது பிரியமானவர்களே யாருடைய புத்தியின் மேல் சாய்கிறோம்? பிரியமானவர்களே, சரி, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை விட, பிரியமானவர்களே, உலக பிரகாரமாய் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட வெளியே நாங்கள் அவ்விதமான சந்தோஷங்களை தேடுகிறோம் என்று சொன்னால் எங்களை ஞானி என்று எண்ணுகிறோம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை விட தங்களுடைய நிறுவனங்களிலே நம்பிக்கை வைத்த, கர்த்தரை விட அரசாங்கத்திலே நம்பிக்கையை வைத்த, கர்த்தரை விட தங்களுடைய திறனிலே, பிரியமானவர்களே, தங்களுடைய அழகுல, பிரியமானவர்களே, தங்களுடைய வரங்கள்ல நம்பிக்கை வைத்தவர்களுடைய நிலைமை ஆபத்து. தங்களுடைய சொத்துல நம்பிக்கை வைத்தவர்களுடைய நிலைமை ஆபத்து. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற நிலைமை மாறும்போது, சரி, உங்களுக்கு சலுகை தந்த அரசாங்கம் கட்சி மாறும்போது, பிரியமானவர்களே, உங்களுடைய நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்திலே மாற்றம் ஏற்படும் போது, உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நிலைமை மாறும்போது என்ன நடக்கும்? அருமையானவர்களே, நாங்கள் ஏமாந்து போவோம். பிரியமானவர்களே, ஆகவே கவனியுங்கள். அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளை தெரிவு செய்வதே ஞானம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னத்துக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது சொன்னால், தீமையை விட்டு விலகுவதற்கு. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய தீமை எது சொல்லுங்க பாப்போம்? The most evil thing, மிக மோசமான பொல்லாப்பு என்ன சொல்லுங்க பாப்போம்? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க தவறுற பெரிய இடம், எங்களுக்கு நமக்கு தீமையை கொண்டு வர்ற மிக முக்கியமான இடம் என்ன சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றத திரும்ப திரும்ப நான் சொல்றேன். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்றது? நீ கர்த்தருக்கு பயந்து, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்ப பிரிமான்ல இருக்கக்கூடிய பெரிய தீமை என்ன தெரியுமா? என்ன டாக்டர்? தேங்க்யூ. பல தீமைகளை நீங்க பார்க்கிறீங்க. ஆனா அருமையானவர்களே, மிக பயங்கரமான தீமை எதுன்னு சொன்னா, கர்த்தரை நம்பாது போவது. இன்னொரு விதத்துல சொன்னா, எங்களை ஞானி என்று எண்ணுவதுதான் பெரிய தீமை. அதுதான் எங்க வாழ்க்கைக்கு பொல்லாப்பை கொண்டு வர போகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பயப்படாதவனே தன்னை ஞானி என்று எண்ணுகிறான், தன்னை பெருமை படுத்திக் கொள்ளுகிறான். அருமையானவர்களே, சோ கர்த்தருடைய கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு தரும் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? ரைட்? The fear of the Lord brings what? The gift of the fear of the Lord is what? நீங்க வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய பயம் எங்களுக்கு கொண்டு வந்து தரும் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 22:4. யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 22:4. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு கொண்டு வந்து தரும் ஆசீர்வாதம் தாழ்மை, ஹியூமிலிட்டி. நான் கெஞ்சுகிறேன் பிரியமானவர்களே,
எங்களுடைய அன்பானவர்களுக்காக, திருச்சபை அங்கத்தவர்களுக்காக இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரணும். தாழ்மை, இந்த தாழ்மை தான் பிரியமானவர்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்வை கொண்டு வந்து தரும். இந்த தாழ்மை தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தரும். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த தாழ்மையை தரும் பிரியமானவர்களே. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் அறியணும் இந்த விஷயம். இன்றைக்கு சரி, கர்த்தருக்கு பயப்படுதல் அது எவ்வளவு முக்கியம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் இடத்தை கொண்டு வருகிறது. எங்களை ஞானி என்று எண்ண விடாமல், தற்பெருமை கொள்ள விடாமல், அந்த பெரிய பொல்லாப்பான பிரியமானவர்களே கர்த்தரை நம்பாத அந்த தற்பெருமை கொண்டு வரும் அந்த பொல்லாப்பில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை, வாழ்வை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தாழ்மையை தரும் கர்த்தருக்கு பயப்படும் பயமே எங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ஆகவே ரைட், யோசிச்சு பாருங்க, யாருக்கு ஆபத்து வாழ்க்கையில, யாருக்கு ஐயோ? பிரியமானவர்களே, யாருக்கு உண்மையாகவே ஆபத்து? அருமையானவர்களே, நாங்கள் இங்கே வாசிக்கிறோம் யாருக்குன்னு சொன்னா, அது பிரியமானவர்களே தங்களுடைய பார்வையில் தங்களை ஞானிகள் என்று இருக்கிறவர்களுக்கே பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கு பயந்து பொல்லாத வழியை விட்டு விலகிய தேவனுடைய பிள்ளைகளில் 2 பேரை நாங்கள் ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்வோமா? ஒன்று, யாராவது யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம், யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி என்ன? சங்கீதத்துக்கு முதல் உள்ள புத்தகம் யோபு. இப்போ நீங்கள் அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்புவீங்களா இருந்தா என்ன நாங்கள் வாசிக்கிறோம்? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் துன்பார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 8ஆம் வசனம், யோபு 1:8, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய, அதாவது தீமைக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். ஓ பிரியமானவர்களே, யோபு எப்படி அவன் கர்த்தருக்கு பயந்ததினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான், தீமையை விட்டு பிரியமானவர்களே பொல்லாப்புக்கு விலகினான் என்று அர்த்தம். பொல்லாப்புன்னு சொல்றது, இதுல தீமைன்னு சொல்லுவது சரீர ரீதியான பாடுகள் இல்லை, ரைட்டா? அதாவது பிசிக்கலி வருகிற எஃப்ளிக்ஷன்ஸ், டிஃபிகல்டிஸ், நோய், வருத்தம், பண நஷ்டம், மனிதர்களாலே பேசப்படுகிற, பழி கூறப்படுகிற, விமர்சிக்கப்படுகிற, இது இல்லை பொல்லாப்பு. தீமை எப்படி தேவனுக்கு பயந்து யோபு பொல்லாப்புக்கு விலகினான்னா, பிரியமானவர்களே அவன் தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி காத்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி அவன் பிரியமானவர்களே தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டான். இப்போ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அவன் எப்படி தீமையை விட்டு விலகினான்? பிரியமானவர்களே, ஒரு காரியம் தன்னுடைய குடும்பத்துக்காக செய்கிறான். அந்த விஷயம் என்னன்னா, 5ஆம் வசனம், யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில்
எல்லாம் செய்து வருவான். அவனுடைய லைஃப் ஸ்டைல் என்னது? பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகள் மனதாலையாவது கடவுளை வெறுத்திருப்பார்கள் என்று சொன்னார். மனதாலாவது கடவுளுக்கு அருவருப்பான காரியத்தை நினைத்திருப்பார்கள் சொன்னார். ஏன்னா விருந்து வைக்கும்போது, பாட்டி வைக்கும்போது யோபு ஒரு முறைமையை வைத்திருந்தார். அதாவது தன்னுடைய பிள்ளைகள் 7 ஆண் பிள்ளைகள், பிரியமானவர்களே 3 பெண் பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றபடி குடும்பம், ஒரு குடும்பத்துல கூட்டு குடும்பம் கூடணும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூடணும், ஃபெலோஷிப்புக்காக அவங்களுடைய சந்தோஷப்படுவாங்க குடும்ப கூடுகையில். ஸோ அந்த அப்படி டேர்ன் படி வரும்போது பிரியமானவர்களே, அங்கே அவர்களுடைய அந்த களியாட்டு, என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷங்கள் சில நேரத்தில் தேவனுக்கு அருவருப்பான காரியம் மனதிலே தோன்றி இருந்தால் கூட கர்த்தர் அந்த அருவருப்பிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை நீக்க வேண்டும், தேவன் அந்த காரியத்திலே கோபப்படாதபடி நியாய தீர்க்காபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பழி செலுத்தி தேவனுடைய மன்னிப்பை, கர்த்தரோடு ஒப்புரவாகும் வழியை அவன் தேடுவான். அந்த பொல்லாப்பில் இருந்து பிரியமானவர்களே தன் குடும்பத்தை காத்து கொண்டான், தேவனுக்கு பயப்பட்டதினாலே. பிள்ளைகள் கர்த்தருக்குரிய காரியம், கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருக்கு ஆக வேறு பிரிந்த கர்த்தருடைய காரியத்தை தரம் குறைவா பேசிடுவாங்களா? ஐயோ, நான் ஓவர் த ஃபோன் கேட்டுட்டேன், இப்படி காய்ச்சிக்கிறாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துல நற்கருணை பந்தியில வரும்போது, இல்லாவிட்டா கர்த்தருடைய ஞான ஸ்நானம், வேறொரு சந்தர்ப்பத்துல கர்த்தருக்கு உரியதான காரியங்கள்ல, அவருடைய ஆராதனையில பயபக்தி இல்லாம வந்து உட்கார்ந்து இருப்பாங்களோ, மனதால கூட கர்த்தருக்கு பயம் இல்லாம போயிடுவாங்களோ என்று சொல்லி பிரியமானவர்களை எண்ணி அந்த மனிதன் அந்த காரியம் முடிஞ்சதோட தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து மன்றாடி, அவரோடு நம்முடைய எந்த ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளும் ஆகாதபடி கர்த்தரிடத்திலே பரிந்து மன்றாடுகிற ஒரு மனிதனாய் யோபு இருந்தார். மட்டுமல்ல, யோபு கர்த்தருக்கு பயந்ததினால் செய்த மிக முக்கியமான விஷயம் என்ன? மிக முக்கியமான விஷயம் என்ன? யோபு 1:22. யாராவது வாசிப்பீங்களா? யோபு 1:22. இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அப்படின்னா எப்படி தீமையை விட்டு விலகினான்? கர்த்தர் தேவனுக்கு பயந்த மனிதன் எப்படி பொல்லாப்புக்கு விலகினான்? எந்த பொல்லாப்பு இங்க சொல்லப்பட்டிருக்குது? இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவம் என்னது? தன்னுடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. தன்னுடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, அங்க அவனுக்கு இருந்த பேரும் புகழும் போச்சு, சொத்து போச்சு. பிரியமானவர்களே, சாத்தானானவன் தன்னுடைய தாசனை சோதிக்கும்படிக்கு அனுமதி கொடுத்தார். நோய் வந்தது. அருமையானவர்களே, மனைவி பழித்து சபித்து, மனைவி கணவனை கேவலமாக பேசினாள். தன்னுடைய நண்பர்கள் விமர்சித்தார்கள், அவமானத்துக்குள்ளானான். சொத்து சுகம், பிள்ளைகளை இழந்தான். இப்படி எல்லாம் நடந்த போதும் நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய நாவினாலே தேவனுக்கு குறை கூறவில்லை, தேவனை கசந்து கொள்ளவில்லை, தன்னுடைய நாவினாலே தீமை செய்யவில்லை. பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவங்க தங்களுடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அருமையானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவருக்கு கணக்கு கொடுக்கணும். நாங்க யாரை பத்தி பேசுறோம், என்ன பேசுறோம்? பிரியமானவர்களே, குறை கூறுவது, தேவனை சபிப்பது,
பிரியமானவர்களே, இதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்கிறான்னா, தன்னுடைய மனைவி வந்து குறை கூறுகிறாள், தூஷிக்கிறாள். என்ன சொல்றான்னா, 2ஆம் அதிகாரம் அதுல வந்து 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் மனைவி, இந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்து நடந்தாரே, இவருடைய நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தின போது 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, கர்த்தருடைய காரியத்தில் தேவனுக்கு பயந்து நீர் உண்மையாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். எப்படி முடியுது அந்த வசனம்? 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், யோபு 2:10. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய பேச்சினால் வார்த்தையினால் பாவம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது. அருமையானவர்களே, அதாவது யாரு ஞானி? கடவுளுடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம், நீதிமொழிகளில் இன்னொரு இடத்துல யார் ஞானின்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனே ஞானி. திஸ் இஸ் மை வே, நான் இப்படித்தான், திஸ் இஸ் மை வே அப்படின்னு சொல்றாருன்னா ஒருத்தர், அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா இருந்தால், பிரியமானவர்களே, ஆபத்து எங்களுக்கு தான். எப்போ இதுதான் கர்த்தருடைய வழி, அதை நான் பின்பற்ற, நான் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எனக்கு தேவன்னு கேட்காதபடி என் வழி இதுதான். திஸ் இஸ் மை வே. யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு போவோன்னு சொன்னால் அவளுக்கு தான், பிரியமானவர்களே, ஆபத்தான நிலைமை. ஸோ யாரு மூடன்னா, தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் தான் மூடன். அதுதான் வேதம் கொடுக்கிற விளக்கம். யார் மூடன்? தன் பார்வைக்கு ஞானியாக விளங்குகிறவன். யார் ஞானி? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். கர்த்தருடைய வழி, தேவனுக்கு பிரியமான வழி இன்னதென்று அறிந்திருக்கும் போது அந்த வழியை பின்பற்ற, அது எந்த அளவு கஷ்டமாக கடினமாக இருந்தாலும், பிரியமானவர்களே, கர்த்தரின் நிமித்தம் தாழ்மையாய் போகும்போது, கர்த்தரின் நிமித்தம் அவருடைய சித்தத்தை செய்ய தாழ்மைப்படும் போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு தான் பிரியமானவர்களே நீதிமொழிகள் அந்த பகுதி முடிகிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பாய்ந்த தீமையை விட்டு விலகி உன் நாபிக்கு ஆரோக்கியமும், அதாவது உன் நாவை, பிரியமானவர்களே, அதாவது உன்னுடைய மாம்சம், நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் உன் எலும்புக்கு அது மலர்ச்சியையும் புத்துயிரையும் உனக்கு கொடுக்கும். உன் பொருளாலும் உன் முதல் விளைவின் பலனாலும், உன் எல்லா விளைவின் முதற் பலனால் நீ கர்த்தருக்கு கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு மகனே, மகளே. கர்த்தர் உன்னை அறிவார் மகனே, கர்த்தர் உன்னை அறிவார்
மகளே. இந்த வசனம் இப்படியாக முடிகிறது. பிரியமானவர்களே, எரேமியா 17ஆம் அதிகாரம் அதில் உள்ள வார்த்தைகளை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். எரேமியா 17:5 மிக பிரயோஜனமாக இருக்கும் இந்த பகுதியை புரிஞ்சுக்கொள்ள. எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அருமையானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்து. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். பத்தாம் வசனத்தில் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய நானே அவனவனுக்கு பலன் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். Right? I am the Lord. Search the heart. I am the Lord. Search the heart and test the mind to give every man according to his ways, according to the fruit of his deeds. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மெய்யான தேவனை நாங்கள் நம்பி சார்ந்து கொள்ள கடவுள் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் தங்கி இருக்காவிட்டால் அவன் தனித்திருந்து பலன் கொடுக்க மாட்டான். என்னில் தங்கி இருங்கள். ஜெபம் பண்ணுவோம். ஓ பிரியமானவர்களே, எங்களை ஆராய்ந்து பார்த்தவர்களாய் கடவுளுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை செய்கைகளை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய எண்ணங்களை, மனதின் யோசனைகளை அறிந்திருக்கிறார். 2 காரியத்தை நினைவு கூறுகிறார். ஒன்று, அவர் நியாயம் தீர்க்கிறவர். அதே நேரத்தில் அவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். அவரை நம்பாது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாத, கர்த்தருக்கு பயந்து நடக்காத, தன்னையே ஞானி என்று போகிறவர்களுக்கு அவர் நியாய தீர்ப்பையும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மனிதருக்கு அவர் வாழ்வை கொடுக்கிறவர். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக ஆயத்தமாக இருக்கிறோமா?
எங்களுடைய நாவு எங்களுடைய நாவு பிரியமானவர்களே முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிற கருவி என்று சொல்லி யாக்கோபிலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் மாம்சத்துக்கு ஆரோக்கியம், பாதுகாப்பான நாவு, ஆரோக்கியமான நாவு. நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை இருதயத்தில் சபிக்காத, இருதயத்தில் கர்த்தரை பலிக்காத, இருதயத்திலே கர்த்தரை வெறுக்காத நிலைமையை கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறை கூறாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். எங்களுடைய நாவு என்னத்தை பேசுகிறது? கர்த்தருக்கு பயந்த மனிதர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறதா? குறை சொல்லாதபடி கர்த்தரை நம்பி வாழ கர்த்தர் நம்மை இரக்கம் செய்வாராக. மகா கிருபையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஓ சுவாமி, நாங்கள் உமக்கு பயந்து ஆண்டவரே தீமையை விட்டு விலக, பொல்லாப்பை விட்டு விலக எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். அன்றைய பொல்லாப்பாய் தோன்றுகிற காரியத்தை முதலாய் நாங்கள் விட்டு விலக, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததாய் தோன்றுகிற விஷயத்தை கூட விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எங்களுடைய பலத்தால முடியாத ஆண்டவரே, எங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பியதையே செய்ய நாங்கள் தூண்டப்படக்கூடியவர்கள் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் மகா திருக்கும் கேடுள்ளது சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய இருதயம் மகா திருக்கும் கேடுள்ளது ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் மறுபடி பிறக்காத போது ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே புது மனிதனாய் புது மனுஷியாய் நாங்கள் மறுபடி பிறக்காத போது ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் பாவத்துக்கு ஆண்டவரே விருப்பத்தையும் அன்றைய பாவத்துக்கு அடிமைப்பட்டு அன்றைய பாவத்திலே தரித்திருக்கிற ஒன்றாக காணப்பட்டிருந்த போது நீர் ஆண்டவரே எங்களுக்கு புதிய இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினால் நீர் எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே, மறுபடி பிறந்தவர்களின் இருதயம் கொண்டவர்களாய் உமக்கு பயந்து வாழ ஆண்டவரே தீமையை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பயங்கர பொல்லாப்பு உம்மை நம்பாதபடி எங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்ளுகிற அந்த தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.